உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் கோழி புக்கை தான் சமைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் நல்ல காரசாரமாக ஒரு சூப்பராக சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். நான் ஒருக்க சாப்பிட்னான் அதே மாதிரி நான் இன்றைக்கு சமைச்சு சாப்பிடணுன்ட்டு ஒரு நிறைய நாள் ஆசை. அது இன்றைக்கு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். ஏன்னா ரூவி அது ரூவி தான் சமைக்க போகிறீங்க. என்ன ரூவி தான் இன்றைக்கு சமைக்க போகிறா. நான் தான் சமைக்க போகிறேன். ரூவி தான் சமைக்க போகிறா. நல்லா இருந்தால் சரி, சாப்பிடலாமோ? சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். அது சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் நீங்கள் இந்த காணொலியோட முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் ரூபி எங்களோட உறவுகள்? அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட பிஆர் விளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நிறைய உறவுகள் காணொலி பார்க்கின சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கினேன். அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணுங்கிற காணொலி பார்க்க முதல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்குவோம். ஓகே, நாங்கள் இப்போ காணொலிக்கு போகலாம். ரூவி அப்படி கோழி புக்கை சமைக்க போகிறான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் கோழி புக்கை தான் சமைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ கோழி இறைச்சி எடுத்துருக்கிறோம். நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கு. நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டி இருக்கிறோம். அப்பதான் கரையாதுன்றதுக்காண்டி. ஏன்னு சொன்னா ப்ரோயிலர் கோழி பக்கம் அவிஞ்சோன்னா கரைஞ்சிடுமன்றதுக்காண்டி. சின்னனா விடனா கரைஞ்சிடும். என்ன இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை அரிசி கோழி புக்கைக்கு மிகவும் முக்கியம். பச்சை அரிசி, சுவத்த பச்சை அரிசி தான். எங்கட வீட்டு பச்சை அரிசி. எங்கட நெல். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்துருக்குறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் இல்ல விட்டு அதால இருந்த சின்ன வெங்காயம் எல்லாம் ஊட்டிச்சுட்டு வேறது பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி வெங்காயம் தான் சின்ன வெங்காயம். ஆனா அவ்வளவுமே டேஸ்ட் கூட கறிக்கு. குட்டி வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கூட. அதான் கேரமாம் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது தேங்காய் பால்னா முதல் பால் தான் நான் எடுத்திருக்கிறேன். கோழி புக்கைக்கு கட்டாயமா தேங்காய் பால் விடணும். அதான் சுவையை தரும். அதால நல்ல கட்டி பாலா எடுத்து வச்சுக்கிறேன். இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு மிளகாய் தூள், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சியும் உள்ளியும் எடுத்துருக்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம். ஒரு தக்காளி பழம் தான் எடுத்துருக்கிறோம். எனக்கு தக்காளி பழம் தேவையில்லை, நான் ஒரு தக்காளி பழம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி புக்கை சமைக்கிறதுக்கு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். நாங்கள் இனி கோழி புக்கை என்னென்னு சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்ட வேணாம் ரூவி, நெருப்பை மூட்டணும். நெருப்பை மூட்டுங்க, அடுப்பு மூட்ட வேணாம். இல்லை பெண்ணாடையில் தான் மூட்டணும். அப்போ தான் நெறி பெண்ணாடையில் பிடிச்சிட்டேன்டா பக்கண்டு அடுப்பு மூட்டு. ஏன் நாங்கள் கீழே வச்சு சமைக்கிறேன்னு சொன்னால் இருந்து நாங்கள் சமைக்கிறேன்னு சொன்னால் ஏன் ரூவி? காற்று அதை விட மண்ணுகளும் பறக்கும். அதால தான் நாங்கள் கீழே இருந்து சமைக்கிறே இல்லை. காத்தெல்லாம் குறைஞ்சோன்னா நாங்கள் கீழே இருந்து சமைப்போம். மழை காலம் வந்தால் பரவாயில்ல. சரியான காத்துக்கு மண்ணுவல் கஞ்சல் எல்லாமே பறக்குமன்றதுக்கான தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்டியாச்சு. அடுப்பு மூட்டிட்டு முதல் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அரிசியை நல்ல வடிவாக கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கழுவின அரிசியை வச்சுட்டு போட்டோம்னு சொன்னால் பக்கம் அவிஞ்சிடும். இது எத்தனை சுண்ட அரிசி ரூவி? இது 2.5 சுண்ட அரிசி. 2.5 சுண்ட அரிசி. நாங்கள் இப்போ எத்தனை கிளாஸ் தண்ணி விடுவோம் சொல்லுங்க பாபு? 2.5 கிளாஸ்ன்னு சொன்னால் ஒரு சுண்டுக்கு 2 சுண்டு தண்ணி விடுவோம். இதுக்கு நாங்கள் 4-5 சுண்டு தண்ணி விட்டா காணும். 5 சுண்டு தண்ணி விட்டு அவிய வைக்கணும். பச்சை அரிசி தானே? பக்கண்டா அவிஞ்சிடும். கழுவிட்டு வச்சா இன்னும் பக்கண்டே அவிஞ்சிடும். கழுவிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்க சொன்னால் அரிசியை நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும். சொன்னால் இது இந்த தவட்டு தன்மை இருக்கும். நாங்கள் மில்லில் தான் குத்துறது. அப்போ நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பு நல்ல வடிவாக மூண்டிட்டு நாங்கள் சமைப்போம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த பானைக்கு தான் இன்றைக்கு நான் கோழி புக்கை சமைக்க போகிறேன். அதுக்கு முதல் பானையை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை நாங்கள் விடுவோம். எனக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நார்மலாக நாங்கள் வதக்கி எடுத்தோம்ட்டாலும் சரி. எனக்கு பானை எட்டுது இல்லையே, பானை எட்டுது இல்லை, இதுவும் இல்லை தான் விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டு. எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம் அப்படியே தான் போடுறேன்.
இப்போ நல்லபடியாக கிண்டி விடுவோம். வெங்காயம் வந்து பொரியாட்டு நாங்கள் அதுக்கிடையில பச்சை மிளகாயை வந்து வட்டி எடுப்போம். இப்போ வந்து பச்சை மிளகாயை வந்து இப்படியே முழு பச்சை மிளகாயை நடுவால் அப்படி கீறிட்டு தான் போட போகிறேன். வந்து வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கிட்டுது. நாங்கள் இப்போ பச்சை மிளகாயை போடுவோம். வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இது வந்து இந்த வடிவாக வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் வாசத்துக்காண்டி கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் அங்கால வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கி கொண்டிருக்கு. நாங்கள் அதுக்கிடையே தக்காளி பழத்தை வந்து வெட்டி வைப்பேன். நல்ல மெல்லிஸாக வெட்டணும். அப்போ தான் பக்கண்டு வந்து வதங்கமென்றதுக்காண்டி தான் இப்படி மெல்லிஸாக வெட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்ச இஞ்சி உள்ளியை வந்து நான் முழுசாக தான் போட்டுடுறேன். அது நல்லா இருக்கும். அப்படி அவிஞ்சி வேறு அந்த எண்ணெயிலே அந்த வடிவாக செஞ்சுட்டு தக்காளி பழத்தையும் அங்கே போடுவோம். இப்போ வந்து வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்தோம். தக்காளி பழம் வந்து கூடுதலாக சேர்த்தா பரவாயில்லை, நல்லா இருக்கும். ஆனால் வீட்டை தக்காளி பழம் இல்லை உண்டுதான் இருந்ததை இப்போ அதை போட்டு நாங்கள் சமைக்கிறோம். வந்து காணும் நல்லா வதங்கணும் தக்காளி பழம். தக்காளி பழம் வதங்கி வரைக்கும் தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி எல்லாமே நல்லபடியாக வதங்கிட்டு இப்போ நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி வச்ச இறைச்சியை வந்து இதுக்குள்ளே போடுவேன். இதை வந்து இறைச்சியை போட்டு இப்படியே நல்லபடியாக இருக்கும் கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையை வந்து போடுவேன். கலந்து விடுவோம். நாங்கள் வந்து எவ்வளோ இறைச்சி எடுத்துருக்கோம்னா 3/4 கிலோ இறைச்சி என்ன. இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்ப்போம். இப்போ வந்து இறைச்சியை நல்ல வடிவாக அவிய வச்சேன்னா பாருங்க அப்படி அவிஞ்சிருக்கு. அந்த இறைச்சி அவிஞ்சு நல்ல தண்ணியெல்லாம் மட்டுருக்கு. நாங்கள் இதோட வந்து உப்பு சேர்ப்பேன். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்ந்து நாங்கள் காணாடிக்கு பார்த்து போடலாம். போட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நாங்கள் கழுவி வச்ச அரிசியை போடுவோம். பார்த்தீங்க சொல்ல இந்த கப்பால் தான் நான் 2 அரிசி எடுத்தேன்னா அதனால் இந்த கப்பாலேயே நான் 5 சுண்டு தண்ணி விட போகிறேன். சொன்னால் அரிசி அவியாட்டிக்கு இந்த கோழிப்புக்கை வந்து டேஸ்ட் இருக்காது. அதால தான் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேணி தண்ணி விட்டாச்சு. இனி நாங்கள் கழுவி வச்ச அரிசியை போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு கறித்தூள் போடுவோம். ஏன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு வரைக்கும் இந்த தூளும் வந்து அவிய பண்ணுறதுக்காண்டி முதலே வந்து தூளை போடுவோம். இப்போ வந்து நல்லபடியாக கலந்து விடுவோம். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நாங்கள் அரிசியாக போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு அதோட வந்து தூளும் வந்து இந்த தண்ணியிலேயே நல்ல வடிவாக அந்த தூளுண்ட வாசம் எல்லாம் போய் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு நாங்கள் கழுவி வச்ச அரிசி அதுக்காக போடுவோம். கழுவி வச்ச அரிசியை போடுவோம். கையால் எடுத்து போடுவோம். சொன்னால் கீழே வந்து தண்ணி நிற்கிது. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு போட்டோம்னு சொன்னால் அரிசியும் வந்து பக்கண்டு அவிஞ்சிடும். அதோட வந்து தண்ணியில் வந்து அரிசியும் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்து அளவில் ஊறி இருக்குது. அதனால் பக்கண்டு அவிஞ்சிடும். இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். அரிசி வந்து அவியட்டும்.
சரி மூடியாச்சு. பார்த்தீங்க சொன்னா நான் திறந்து பார்க்க போகிறேன் அரிசி வந்து இந்த இடத்துக்கு அவிஞ்சிருக்குன்னு சொல்லி. என்ன வந்து அரிசி அவியல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன வந்து அரிசி அவியும் சரிங்களா. அதில் வாசமாக இருக்குது அரிசி இறைச்சி எல்லாம் சேர்ந்து அவியக்க நல்ல வாசம் வருது பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்ல வாசத்தோட சும்மா செம்மையாக அரிசி வந்து என்ன கொஞ்சம் அவியணும். அவிஞ்ச அப்புறம் தான் பால் விடணும் பாருங்க. இப்போ வந்து அரிசி நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் பாலை விடுவோம். தேங்காய் பால் விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோழிப்புக்கு வந்து தேங்காய் பால் விடணும், விட்டால் தான் சுவையாக இருக்கும். சுவையாக இருக்கும். அப்படி இருக்கா நல்ல வடிவாக கலந்து விடுவோம். சரிங்களா என்ன வாசமாக இருக்குண்டு சூப்பராக இருக்கு, நல்ல வாசமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. இனி வந்து அடுப்பை வந்து இழுத்து விடணும். மீன் சொன்னால் அடுப்பு வந்து எரிஞ்சிச்சுன்னா கீழால் வந்து அடி பிடிச்சிடும். அதில் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் தணல்லையே அப்படியே விட்டோம்னாலே நல்லது. திறந்து பார்க்க போகிறேன். ஏற்கனவே நெருப்பெல்லாம் இழுத்து விட்டு தணலில் தான் வச்சேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா என்னோட கோழிப்புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி செம்ம வாசத்தோட சூப்பராக வந்து தயாராகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா வடிவாக குழஞ்சு நல்லா வாசத்தோட செம்மையாக இருக்குது. இறைச்சி எல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் இறைச்சி எல்லாம் இருக்கு. ஆனால் பெரிய பெரிய துண்டுல வட்டின வடியாக கறியே இல்லை தெரியுமா இறைச்சி அப்படி இருக்கு பாருங்க. அப்படியெல்லாம் முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இருக்கு இறைச்சி எல்லாம். சின்ன சின்ன வட்டினம்னு சொன்னால் கரைஞ்சிடும், சொன்னால் கறி அஞ்சு பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இறைச்சி எல்லாம் அப்படியே இருக்கு. நல்லா அவிஞ்சு நல்ல இதாக இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது. நாங்கள் இறக்கிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி ஓகே இறக்குங்க. இல்லை இப்படியே இருக்கட்டுங்க அடுப்புலையோ. சரி அது தணல் இல்லை தானே அதுக்குள்ள அப்படியே நாங்கள் கோப்பையில் போட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் கோப்பையில் போட்டு. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். தனி கோப்பையெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. கோப்பையில் போட்டு சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கோழிப்புக்கா செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு வந்து கோப்பை பார்த்தீங்களா அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு, கரையவும் இல்லை வெய்யவும் இல்லை பார்த்தீங்களா. இல்லை பெரிய பெரிய குண்டா தானே போட்டது பார்த்தீங்களா அப்படியே இருக்கு இறைச்சி எல்லாம். நல்ல வாசமாக இருக்கு. அது இஞ்சி எல்லாம் போட்டதானே அதான் நல்ல செம வாசம். நல்லா அரிசியும் வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. அது இதுக்கு வந்து சாப்பிட்ற கோழிப்புக்கு சமைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சுவத்தை பச்சை அரிசி தான் நல்லது. புழுங்கரிசி எல்லாம் போட்டு சமைக்கலாம் கோழிப்புக்கு. இப்போ வந்து 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால் 3 ஓட்டு தான் எடுத்தோம். நம்மளுக்கு சுட சுட கோழிப்புக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்காண்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நான் நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும். அப்படி நீங்கள்லாம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுவோம் பாருங்க எப்படி இறைச்சியெல்லாம் அப்படி இருக்கு. அந்த சதையெல்லாம் பிய்யவே இல்லை, நல்லா அவிஞ்சு நல்ல சாஃப்டாக பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி சுடுவது சரியா சுட சுட தான் சாப்பிடுவோம். அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சோறை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உப்பெல்லாம் காணும் வந்து அப்படியே இருக்கும். உப்பெல்லாம் நல்ல கணக்காக காணும். எதுனா உப்பு கூடினாலும் டேஸ்ட் இருக்காது, அதை கட்டி கொண்டிருக்கேன். இது வந்து நல்ல கணக்காக இருக்குது. அரிசியும் வந்து நல்ல வடிவாக வெந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாக வந்து நல்ல உழைப்பாமல் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளியெல்லாம் நாங்கள் கூட தான் போட்டுனாங்க. நல்லா இருக்குது. நீங்கள் நம்ம சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நாம் வந்து இப்போ சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பூவி சமைச்ச கோழிப்புக்கு வந்து அப்படி அருமையாக இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து கொடுக்குறேன். அப்படியே இருக்கா இந்த பாருங்க இறைச்சியெல்லாம் அப்படியே இருக்கும். வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்பெல்லாம் காணுமா உங்களுக்கு? எல்லாம் கரையவே இல்லை, இப்படி துண்டா போட்டால் தான் நல்லா இருக்கும். அதான் கரையாது. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அரிசி அவியக்குள்ளே எல்லாம் என்ன செய்யும், கோழி வந்து கரைஞ்சி போட்டு நாங்கள் சின்னனா இப்போ நாங்கள் வளமையில சமைக்கல வந்து சின்ன சின்ன வட்டி சமைப்போம். அப்படி வட்டி நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் இறைச்சி எல்லாம் கரைஞ்சி போடும். கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டு சமைச்சா தான் அப்படியே கரையாமல் அப்படி முழுசாக இருக்கும். இது வேறு உள்ளி எல்லாம் கரையவே இல்லை, அப்படியே இருக்கு. அதான் முழுசாக போட்டேன்னா
டேஸ்ட்டாக இருக்கேன். சாப்பிட்தான் வேறு லெவலில் இருக்குது அந்த மாதிரி. சரி, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. நீங்களும் உங்களுக்கு இப்படி வந்து கோழிப்புக்கு வந்து சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடு பாருங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா காரமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கோழிப்புக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாய்க்கு. ஓகே, நாங்களும் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கிற உறவோடு பாய்.